ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொழிலாளரான புனித யோசேப்பினுடைய நினைவை இன்று கொண்டாடுகிறோம். தொழில் செய்து மனிதன் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். மண்ணை தோண்டி அதிலிருந்து, அந்த உழைப்பிலிருந்து மனிதன் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். உழைப்பினால் ஒருவர் உயர முடியும். உழைப்பினால் ஒருவருடைய வளர்ச்சி பெருகும். உழைப்பினால் மனிதனுடைய இனப்பெருக்கமும் வாழ்வு முறையும் வளமையாகும் என்பதை கடவுள் விரும்பினார். எனவே உழைக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் என்று புனித யோசேப்பினுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உழைப்பினுடைய மேன்மையை புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்வின் வழியாய் உலகுக்கு சொன்னார். இந்த உழைப்பை மனிதன் பெற்றுக்கொண்டதனால் இந்த உழைப்பு மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. குறிப்பாக இயேசு இந்த உழைப்பில் பங்கு பெற்றார். இந்த உழைப்பில் பங்கு பெற்று யோசேப்பினுடைய சிறப்பு மகனாய் வாழ்ந்தார். கடவுளுடைய இணக்கமிக்க கொடையாய் அவர் திகழ்ந்தார். எனவே கடவுளுடைய வெளிப்பாடு யோசேப்பின் வழியாய் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதைகளில் வளர்ந்தது. ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ச்சியில் இருந்தது. எனவே சாதாரண மனிதர்கள் அவருடைய உழைப்பையும் நேர்மையையும் பார்த்து, இவர் தச்சன் மகன் அல்லவா என்று சொல்லி இயேசுவை அடையாளம் காண்பிக்கிறார்கள். இந்த தச்சன் மகன் இவ்வளவு அழகாக இருக்கிறாரே, இவ்வளவு அழகாக பேசுகிறாரே, இவ்வளவு அழகாக வாழ்கிறாரே, ஞானத்தையும் அறிவையும் பெற்றிருக்கிறாரே என்று கடவுளை மெச்சிக்கொள்கிறார்கள். ஒரு சில பேர் இடர்கள் படுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் தச்சனின் மகன். நாம் ஒவ்வொருவரும் புனித யோசேப்பினுடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். நம்முடைய உழைப்பை, நம்முடைய வாழ்வை, நாம் செய்கின்ற செயல்களை புனித யோசேப்பினுடைய பாதுகாப்பில் ஒப்படைப்போம். அன்னை சொன்னது போல, அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னது போல, இயேசு சொன்னதையெல்லாம் செய்தால் நாமும் தச்சன் மகனாக இந்த உலகத்து மனிதர்களால் மெய்ப்பிக்கப்படுவோம், மெச்சிக்கொள்ளப்படுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. புனித யோசேப்பினுடைய பாதுகாவலில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். உழைப்பே மனிதனை உயர்விக்கும் என்பதை இன்று உணர்த்துகிறீர். உலகத்தில் பணி செய்கின்ற உழைக்கின்ற மக்கள் எல்லாரையும் உமது அருளாலும் வல்லமையினாலும் இன்றைய நாளிலே ஆசீர்வதியும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமீன்.